பல்வேறு சர்ச்சையான உத்தரவுகளை கொடுத்துட்டு இருந்த கொல்கத்தா ஹைகோர்ட் நீதிபதி கர்ணன் அவர்களுக்கு கோர்ட்டை அவமதிச்சிட்டீங்க, கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லி 6 மாத சிறை தண்டனை வழங்கி இருக்கு சுப்ரீம் கோர்ட். என்ன பிரச்சனை? அதாவது நீதிபதி கர்ணன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தலைமை நீதிபதி அவர்கள் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இவர் வழக்கா எடுத்துக்கிட்டு அதுக்கு தடை உத்தரவு பிறப்பிச்சார். அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒருத்தங்க நீங்க சொன்ன ஒரு விஷயத்த அப்படி கிடையாது, இப்படி மாத்திசை அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோவம் வரும். ஸோ அதனால சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு அவர் மாற்றி அமைக்கப்பட்டார். இதுதான் சர்ச்சைக்குரிய முதல் விஷயம். இதுக்கப்புறம் கர்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தா நீதிமன்றத்துக்கு மாற்றினாங்க இல்லையா, அந்த ஒரு உத்தரவை எதிர்த்து பிரதமர் அலுவலகம், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்களுக்குலாம் புகார் மனுக்கள் அனுப்பி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளும் கர்ணன் அவர்கள் எழுப்பினார். அதை பத்தியும் பிரதமர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். நான் ஒரு தலித், அதனாலதான் என்ன தலைமை நீதிபதி அவமரியாதையா நடத்தினாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. சோ இப்போ உச்ச நீதிமன்றம் தாமாவே முன் அவர் மேல கண்டெம்ப்ட் டு தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிச்சுக்கிட்டு வருது. அந்த ஒரு வழக்குல தான் இப்போதைக்கு அவருக்கு ஒரு 6 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடனடியா ஜெயில் தண்டனை கொடுத்தரல, மே 4ஆம் தேதி அவருக்கு மனநல பரிசோதனை செய்யறதுக்காக உத்தரவிட்டு இருந்தாங்க. சோ ஆபீசர்ஸ் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் மனநல பரிசோதனை செஞ்சுக்க முடியாது, கிளப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். அதனாலதான் இப்போதைக்கு பிடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நீதிபதி கர்ணன் பிறப்பிக்கிற உத்தரவுகளை நீங்க வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி மீடியாவுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. சோ ஒரு நீதிபதிக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கிறது இந்தியாலே இதுதான் முதல் தரம். உச்ச நீதிமன்றம் வெர்சஸ் நீதிபதின்றது ரொம்பவே புதுசான ஒரு விஷயம். அதுவும் பேர் பாருங்களேன், புரட்சிகரமான ஒரு பேர் தான் கர்ணன். என்ன ஆக போகுது இந்த ஒரு வழக்கில் அப்படின்றத பொறுமையா தாங்க பார்த்தாக்கணும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.